இன்னைக்கு பிக் பாஸோட 3 ப்ரோமோவும் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. 3 ப்ரோமோவிலயும் எகெயின் பார்வதி வந்துட்டாங்க. லாஸ்ட் வீக் ஃபுல்லாவே வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட்ஸ் தான் ஆக்கிரமிச்சிருந்தாங்க ப்ரோமோல. இன்னைக்கு எகெயின் மண்டே 3 ப்ரோமோவும் பார்வதி தான். அவங்களோட ஆட்டத்த திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ப்ரோமோல வந்துட்டு கேப்டன்ஷிப் டாஸ்க் நடக்குது. அதுல திவ்யா கணேஷ், சபரி அண்ட் பார்வதி 3 பேரும் தான் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. பிரவீனும் இருந்தாரு. ஆனா அவர் எவிக்ட் ஆயிட்டதுனால அவர் பார்ட்டிசிபேட் பண்ணல. அதுல நடந்த தள்ளுமுள்ளு ஃபர்ஸ்ட் பார்வதி டிஸ்குவாலிஃபை ஆயிட்டதாக சொல்றாங்க. பட் ஆனா எகெயின் பார்வதி போய் கேம்ல விளையாடவும் சபரி கேம்ல அவங்க 2 பேத்துக்குள்ள ஏற்பட்ட தள்ளுமுள்ளுனால அவங்களுக்கு நல்லாவே கண்ணில் அடிபட்டிருக்கு. பயங்கரமா கண்ணு வீங்கி இருக்கு. அதை பார்க்க முடிஞ்சுது. நான் இன்னும் அந்த கேமை பார்க்கல. ஆல்ரெடி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் லைவ்ல. ஆனா நான் இன்னும் பார்க்கல. அதுல யார் மேல தப்புன்னு நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஸோ அவங்க 2 பேத்துக்குள்ள ஆனா கேம்ல நம்ம நிறைய அந்த மாதிரி பார்த்துருக்கோம். லாஸ்ட் சீசன்ல கூட சுனிதா அவங்களுக்கெல்லாம் நல்ல தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு. ஸோ கேம்ல நடக்கிறத நம்ம அதை பிசிக்கல் இதுவா சொல்ல முடியாது. பட் இருந்தாலுமே அவங்களுக்கு நல்லாவே கண்ணு வீங்கி இருக்கு. ஸோ அது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அடுத்த 2வது ப்ரோமோல என்ன ஆயிடுச்சு, அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நல்லா வீங்கிருச்சு. அதனால அவங்க பயங்கரமா சத்தம் போட்டு பேசுறாங்க. அதுக்கப்புறம் வெளியிலயும் போயிட்டு வினோத் அண்ட் இவங்கள்ட்ட கமருதீன்ட்ட போய் குரூப்பே என்னை சேர்ந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுச்சு. அதே மாதிரி யாருமே எனக்குன்னு நிக்கல, என்னை யாருமே கேர் பண்ணல. இது வேற யாருக்காவது நடந்திருந்ததுன்னா அத்தனை பேரும் இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி வந்திருக்கும். எனக்கு நடந்ததுனால யாருமே வரல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் எடுத்து வச்சாங்க. அடுத்தது ப்ரோமோ 3ல பார்வதி அண்ட் விக்ரம்குள்ள பயங்கரமா விக்ரம் அவர் யூஸ்வலா சாஃப்டா தான் இருப்பாரு. இன்னைக்கு அவர் என்ன சொல்றது, அவர் அந்த காமெடி மாதிரியே அவர் பயங்கரமா அவரும் பார்வதி கூட வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவரோட மேனரிசம் எல்லாமே மாத்தி அவர் அது காமெடி மாதிரியே அவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருந்தாரு. ஸோ பார்வதிக்கும் விக்ரமுக்கும் 3வது ப்ரோமோல ஃபைட்டு. நீங்கள் யார் கரெக்டுன்னு நினைக்கிறீங்க? பார்வதி மேலே மிஸ்டேக்கா இல்லை சபரி மேலே மிஸ்டேக்கா? இல்லை இது ஆனால் எனக்கு தெரியும் கேமுனா இப்படி தான் இருக்கும் எல்லா சீசன்லேயுமே. ஆனால் நான் லைவில் எல்லாரும் நிறையா கிளிப்பிங்ஸ் பார்த்துருக்கும் போது விக்ரம் சொல்லியிருக்காரு அவங்களுக்கு கண்ணில் மட்டும் அடிபட்டிருக்கக்கூடாது, கழுத்துலையும் அடிபட்டிருக்கணும்னு சொன்னதாகவும் நான் இன்னும் பார்க்கலங்க. இது எல்லாமே சொன்னது தான். சபரி அந்த கிளிப்பிங்ஸ் பார்த்தேன். சபரி நான் வேணும்ட்டே தான் பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளிப்பிங்ஸும் ஷேர் ஆகுது. அது எவ்வளவு தூரம் உண்மை அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இன்னைக்கு எபிசோட் பார்த்தா தான் என்ன நிலவரம்னு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.